ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்குகள். ஒரு பக்கம் மனிதன், ஒரு பக்கம் கொலை, ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் செழுமை, ஒரு பக்கம் காற்று, ஒரு பக்கம் அனல், ஒரு பக்கம் வெடி, ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் கூட்டம், ஒரு பக்கம் குழப்பம், ஒரு பக்கம் ஆன்மா, ஒரு பக்கம் அமைதி. இவையெல்லாம் ஏன் என்ற வினாவை கேட்டுக்கொள்ள வேண்டும். இவற்றுக்கு தீர்வு என்ன என்று சிந்திக்க வேண்டும். ஆன்மீகமும் வழிபாடும் தருமங்களும் தேவை என்பதுதான் விடை. ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு பொருள் கொடுத்தால் தான் அன்பும் கிடைக்கும். அந்த அன்பு பெருகினால் தான் அமைதி நிலவும். ஆன்மீகத்தில் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வரவேண்டும். பிச்சை எடுப்பவன் ஒரு பக்கம், பிக்பாக்கெட் அடிப்பவன் ஒரு பக்கம், காவல்துறை ஒரு பக்கம், கொலை கொள்ளை ஒரு பக்கம். இவை அனைத்தும் பெருகிக் கொண்டே போனால் என்ன ஆகும்? அவ்வாறு பெருகாமல தடுத்து நிறுத்தவே ஆன்மீகம். விழா என ஒன்றை அமைக்கிறபோது கடைகளும் உண்டு, கூச்சலும் உண்டு, திருடர்களும் உண்டு, பக்தர்களும் உண்டு. மனித மனத்தை திசை திருப்பித் தெய்வத்தின் பால் ஈர்க்க வேண்டிய விழாக்கள். மனித மனத்திற்கு நல்ல உள்ளமும் உண்மை உணர்வும் தேவை. நேற்று நீ எப்படி இருந்தாய், இன்று நீ எப்படி இருக்கிறாய், நாளை உன் நிலைமை என்ன என்றெல்லாம் அவ்வப்போது நினைத்து பார்க்க வேண்டும். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற இரண்டும் சேர்ந்தால் தான் மின்சாரம் பாய்கிறது. அதுபோல நல்லதும் கெட்டதும் சேர்ந்திருப்பது தான் வாழ்க்கை. காக்கை நரி வடை கதை, குரங்கு அப்பம் பங்கிட்ட கதை. இனி உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். மற்றவர்கட்கு கதை சொல்லப் போய் அது உங்கள் வாழ்க்கையிலும் நிஜமாக நடக்கும். இனிமேல் போலி வாழ்க்கை வாழ முடியாது. எந்த உத்தியோசத்திலும் மரியாதை இருக்காது. 10 ரூபாய் சம்பாதித்தால் 1 ரூபாய் தருமம் செய். அதுதான் உனக்கு எதிர்கால பாதுகாப்பு. ஆணுக்கு உள்ள தைரியம் பெண்ணுக்கும் உண்டு. பெண்களின் பெருமையை இப்போது தான் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இனி பெண்களின் வழிபாட்டால் தான் நாடு முன்னேறும். சாதாரண ஈ கண்ட பொருள்களில் மொய்க்கும். ஆனால் தேனீயோ இனிப்புள்ள பூவில் மட்டுமே மொய்க்கும். மனிதன் சாதாரண ஈ போன்றவன். பலவிதமான எண்ணப்போக்கு உடையவன். காந்தம் கண்ட பொருளை ஈர்க்காது, துருப்பிடிக்காத இரும்பை மட்டுமே இழுக்கும். உன்னதமான பொருள் ஈர்ப்பவனே உயர்ந்தவன். பலரக அரசியல் உண்டு, பலவித பதவிகள் உண்டு. இவற்றால் ஈர்க்கப்படாமல் ஆன்மீகத்தால் ஈர்க்கப்படுபவனே மேலானவன். கஷ்ட காலம் வரும்போது தட்டுமுட்டுச் சாமான்களை விலைக்கு போடலாம். வீட்டிலுள்ள மண்பானை விலை போகாது. அதனால் மண்பானை மட்டமாகி விடாது. பழமைக்குத்தான் மதிப்புண்டு. எத்தனை புதிய வைத்தியம் வந்தாலும் இயற்கை வைத்தியத்துக்கும் அனுபவ வைத்தியத்திற்கும் மதிப்பு உண்டு. பூ இல்லாமல் விதையில்லை, விதையில்லாமல் செடியில்லை, செடி இல்லாமல் விதையில்லை, பூமியில்லாமல் இவையில்லை. பூமிதான் ஆதாரம், பூமிதான் தாய். அடிகளாரை ஆதாரமாக வைத்துச் செவ்வாடை என்ற பெயரில் வியாபாரம் செய்கிறார்கள். பிறருக்கு நீ சாணி பூச நினைத்தால் உன் கைதான் நாற்றமடிக்கும். தஞ்சை மாவட்டம் தாய் மாவட்டம். அது அடைக்கலம் கொடுக்கும் மாவட்டம் தஞ்சை. தஞ்சம் கொடுக்கவில்லை என்றால் அது கஞ்சா மாவட்டமாக மாறிவிடும். ஒரு பெண் தன் வீட்டிற்கு எப்படி விளக்கேற்றி வைக்கிறாளோ, தன் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறாளோ, அது போல பெண்களாகிய நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆலயத்தை வளர்க்க வேண்டும். உங்களுக்காகவே நான் சக்தி ரூபம் எடுத்து வந்திருக்கிறேன். கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் நழுவ விடாதே. பன்றி குட்டி போல் இருக்காதே, கன்று குட்டி போல இரு. நரிக்குட்டி போல இருக்காதே, நாய்க்குட்டி போல இரு. பொல்லாதவனாக இருக்காதே, நல்லவனாக இரு. எல்லா கோயில்களையும் விட இந்த ஆதிபராசக்தி கோயில் தான் சிறந்தது. எனது அவதாரமாக அடிகளார் இங்கே தான் இருக்கிறான். இங்கே தான் பஞ்ச பூதங்கட்கு வழிபாடு நடக்கிறது. இங்கே தான் பெண்கட்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏதோ ஏழை எளியவர்கட்குச் சோறு போடுகிற உணவிடம், பயணிகட்கு இது உறைவிடம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. உங்கள் உள்ளுணர்வுகளை பண்படுத்தவும் உங்கள் உள்ளத்தில் உண்மை வளரவும் வேண்டியே இந்த ஆலயம். அதற்காகவே இங்கே விழாக்கள். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்துவிட்டார்கள் என்று நினைப்பதை விட நாம் மற்றவர் கட்கு என்ன செய்து விட்டோம் என்று நினைத்து பார்க்க வேண்டும். மற்றவர்களால் எனக்கு என்ன நன்மை என்று நினைத்தால் தனக்கு தானே கெடுதல் வரும். கூட்டாகச் சேர்ந்து தருமம் செய். 2 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய பளுவை 10 பேர் சேர்ந்து தூக்கினால் பலன் உண்டு. இருவருக்கு கிடைக்கும் பலன் மற்ற 8 பேருக்கும் கிடைக்கிறது. அது போல பலரும் சேர்ந்து ஒரு காரியத்துக்கு தருமம் செய்யும் போது எல்லோருக்கும் பலன் கிடைக்கும். தன் பிள்ளை, தன் பெண், தன் பேரன், தன் பேத்தி என்று தானும் தன் குடும்பமும் மட்டும் வாழ் வேண்டும் என்பதற்காக பிறர் பொருளை ஏமாற்றுபவனை மரத்தின் உச்சியில் ஏறி பழம் பறித்துச் சாப்பிடும் வரை விட்டு வைப்பேன். அவனை இறங்கி வர விடமாட்டேன். அவன் தானாக கீழே விழுந்து அடிபட வேண்டியவனே. அவனவன் எண்ணமே அவனவனுக்கு யமனாக மாறும். ஓம் சக்தி.